அநேக நாட்களாக இந்த தேவனுடைய அநாதி நோக்கம், ஆதி முதல் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த நாள் முதல் தேவனுடைய நோக்கம், மனிதரை நமது சாயலில் நமது ரூபத்தில் உண்டாக்குவோம். அவர்கள், நாமல்ல, சாயலை சொல்லும் போது நமது என்று சொல்லுகிறார். ஆளுகை செய்யும் பொழுது அவர்கள் நிரப்பி கீழ்ப்படுத்தி பெருகி ஆண்டு கொள்வார்களாக என்று சொல்லுகிறார். இது தேவனது அநாதி நோக்கம், மனிதனை பூமியில் வைத்ததன் நோக்கம். இந்த நோக்கத்தை தேவன் தம்முடைய ஜீவனை, அவனிலே சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்துமாவானான். அவன் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான். தேவ சாயல் உண்டாக கடவது என்று சொன்னால் அது அப்படியே உண்டாயிற்று. இது தேவ ஜீவனின் மகத்துவம். வேற யாருக்கும் அவ்வாறு கொடுக்கப்படவில்லை. பேசுகிற ஆவியாக மனிதனை மாத்திரம் சிருஷ்டித்தார். அவனை சொல்லி ஆசீர்வதித்தார், சொல்லி சிருஷ்டித்தார். ஆகவே அவரை போல நாமும் சொல்லி காரியங்களை நடப்பிக்க நமக்கு அவருடைய ஜீவனையே தந்தார். ஆகவேதான் சங்கீதம் 82ல நாம் தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் எனப்பட்டவர் ஒருவர், தேவர்கள் எனப்பட்டவர்கள் அநேகர். ஏன்? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவ புத்திரர்கள், தேவர்கள் என்று சொல்லுகிறது அங்கே நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தை பெற்றவர்கள் அப்படின்னா என்னங்க? அதுலதான் ஜீவன் இருக்கிறது. வசனம் ஜீவனாய் இருக்கிறது. என்னுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது, ஆவியாய் இருக்கிறது, ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அது ஜீவனும் சுகமும் உள்ளதாய் இருக்கிறது. இது வேத வசனம் சொல்லும் உண்மை. அந்த வசனத்தை பெற்றவர்கள், those who receive அப்படின்னு என்னங்க? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்றாரு. அதே அர்த்தம் தான். those who receive, விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருந்த அநாதி நோக்கத்தை நிறைவேற்றத்தான் பூமிக்கு வந்தார். அதுதான் வேத வசனம். யோவான் 10:10 வாசிக்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றால். யோசித்து பாருங்க. வெறும் ஜீவன் அல்ல, பரிபூரண ஜீவன், நிரம்பி வழிகிற ஜீவனை, மேற்கொள்ளுகிற ஜீவனை, தொடர்ந்து மேற்கொள்ளுகிற ஜீவனை, தொடர்ந்து நிரம்பி வழிகிற ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இது வேதம் தெளிவாக சொல்லுகிற சத்தியமாயிருக்கிறது. நாம் இந்த ஜீவனிலே வாழ வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது, நம்முடைய ஜீவன் அல்ல. அதனால்தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? கலாத்தியர் 2:20 ஜீவிப்பது நான் அல்ல, அவரே என்னில் வாழ்கிறார். அந்த ஜீவன் என்னில் வாழ்கிறார், அந்த ஜீவனுடையவர் என்னிலே வாழ்கிறார். அதைதான் வேத வசனம் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. இழந்து போன ஜீவனை திரும்பவும் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். தேவ ஜீவனை நமக்கு கொடுத்ததன் நோக்கமே எதற்குங்க? நாம் தேவனாக வாழ வேண்டும் என்ற அந்த அநாதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்குத்தான். அவருடைய வாரிசுகள், அவருடைய சுதந்திரங்கள், அவரை போல்தான் வாழ வேண்டும் என்பது மாற்ற முடியாத உண்மை. அவருடைய வித்தினால் நாம் பிறந்தபடியினால் உலகம் ஒருவேளை பொல்லாங்கனுக்குள் இருக்கலாம். நாம் தேவனால் உண்டானவர்கள். 1 யோவான் 5:18-19 அதை நம்ம வாசிக்கிறோம். உலகம் பொல்லாங்கனு, நாமோ தேவனால் உண்டானவர்கள்.
தேவனுடைய வித்தினால் உண்டானவர்கள், தேவனுடைய ஜீவனை உடையவர்கள், சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் என்று அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். ஆகவே மற்ற மக்களைப் போல, பொல்லாங்கனுக்குள் இருக்கிற மக்களைப் போல, உலக மக்களைப் போல வாழ நம்மை அவர் முன்குறிக்கவில்லை, அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, நீதிமானாக்கவில்லை, மகிமைப்படுத்தவில்லை. எப்படி பண்ணியிருக்காரு? தேவ சாயலிலே நம்மை முன்னறிந்து, முன்குறித்து, அழைத்து, நீதிமானாக்கி, மகிமைப்படுத்தி, குமாரனுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதே அவருடைய திட்டம். சகல சிருஷ்டிகளும் இந்த தேவ குமாரன் குமாரத்திகள் வெளிப்படுவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறது. முழு பரலோகமும் காத்திருக்கிறது. தேவன் செய்ய வேண்டியதை சிலுவையிலே செய்து முடித்தார். என்ன செய்து முடித்தார்? நாம் தேவர்களாக, தேவ குமாரர்களாக உலகத்தில் வாழ என்ன தேவையோ அவை எல்லாம் செய்து முடித்தார். இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டியவை, ஜீவனுக்கும் பக்தி விருத்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் செய்து அதை வார்த்தையினால் நமக்கு அனுப்பிவிட்டார். வார்த்தையினால் அனுப்பி குணமாக்குகிறேன் என்று 107 சங்கீதம் 20 சொன்னவர் இங்கு 2 பேதுரு 1:3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க தெளிவாக சொல்லுகிறார். மிகவும் அருமையான, மகத்துவமான, பிரஷியஸ் ப்ராமிஸ், அருமையான, மகத்துவமான, குளோரியஸ் ப்ராமிசஸ், அப்படிதானே? மகத்துவமான வாக்குத்தத்தங்கள். எதற்கு? இச்சையினால் உண்டான உலகத்தின் தவறான வாழ்க்கைக்கு, பிசாசு தூண்டுகிற வாழ்க்கைக்கு, சாதாரண மனித வாழ்க்கைக்கு தப்பி திவ்ய ஸ்பாவம், தேவனுடைய ஜீவனில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பாவத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப பாருங்க, நாம் இந்த தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அருமையும் மேன்மையுமானவைகள், மகத்துவமானவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை நான் நினைப்பூட்ட அசதியாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டதை மறந்து போனவன், கண் சொருகி போன குருடன் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்துல பாருங்க, பாவலங்களற கழுவப்பட்டது. எதற்கு பாவங்களற நாம் கழுவப்பட்டோம்? இந்த ஜீவனை பெறுவதற்கு. நீதிமான் தான் இந்த ஜீவனை பெற முடியும். பாவங்களற நாம் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு ஜீவனை பெற்றோம். ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறார். திருத்துவ தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறார். நாமும் அவரும் ஒன்றாகிவிட்டோம். இத சொல்லிவிட்டு தான் அவர் பின்னால போகும்போது 18, 19, 20 வசனங்கள்ல பாருங்க. அத 2 பேதுரு 1 என்ன சொல்லுகிறார்? நானு மறுரூப மலையிலே பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை என் காதுகளினாலே, இருதயத்தின் ஆவியில் அல்ல, லவுட் வாய்ஸ், ஆடிபிள் வாய்ஸ் கேட்டேன். இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவரை கேளுங்கள், ஹியர் ஹிம் என்ற வார்த்தையை கேட்டவன். இப்பொழுது அந்த ஆடிபிள் வாய்ஸ் தேவையில்லை. ஏன்? மகா உறுதியான, மோர் ஷுவர் prophetic word is now available in the written word of God. எழுதப்பட்ட வார்த்தையிலே, எதுல? நிருபங்கள் மூலமாக, அப்போஸ்தல நடபடிகளில் இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆவியானவர் இப்ப எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், அறிந்து கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நான் சொன்னதை நினைப்பூட்டுவார், சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்னார்.
அதைதான் நிருபங்களிலே பிரதானமாக அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். அவைகளை சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? புது சிருஷ்டியின் உண்மைகள், புதிய உடன்படிக்கையின் உண்மைகள் என்று சொல்லுகிறோம். அததான் சொல்றாரு, மோர் ஷுவர் ப்ராபட்டிக் வேர்ட், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். எதற்குங்க இந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம்? அந்த மகிமையின் சாயலை நாம் வெளிப்படுத்த. இந்த புதிய உடன்படிக்கையிலே நம்மை புது சிருஷ்டியாக்கி விட்டாரே, அந்த சாயலை வெளிப்படுத்த. அந்த சாயலை குறித்து எபேசு நிருபத்திற்கு எழுதும் பொழுது பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்? மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தத்தில் தேவனுடைய சாயலை நாம் தரித்திருக்கிறோம். அததான் அங்கு கொலோசியர் 3:10 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதை ஏற்கனவே நாம் தரித்திருக்கிறோம். கலாத்தியர் 3:27 சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவையே நமது ஆவியில் தரித்துக் கொண்டோம், அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அந்த 29 முடியும் போது நீங்கள் கிறிஸ்துவானால் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியால், அவருடைய ஜீவன் நம்மோடு ஜீவனோடு இணைக்கப்பட்டபடியால், அந்த ஜீவனிலே வாழ தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதன் இன்னும் பழைய வாழ்க்கை, யார் நான் சொல்றேன்? மனிதன் என்று சொல்லும் பொழுது புது சிருஷ்டியை மற்றும் சொல்லுகிறேன். தேவ சாயலை வெளிப்படுத்த தேவ ஜீவனை பெற்றவன், நித்திய ஜோய ஜீவனை பெற்றவன் சாதாரண மனிதனாய் வாழ்வதற்கு காரணம் தேவனை அறியவில்லை. ஏன் அறியவில்லை? தேவனோடு அவனால் உறவு கொள்ளவில்லை. தேவனோடு உறவு சரியாக இருந்தால் ஒரு சரியான வாழ்க்கை வாழுவோம். இந்த தேவனோடு உள்ள உறவில் சரியில்லாதபடியினாலே சரியான வாழ்க்கை வாழ முடியவில்லை. ஆனா என்ன பார்க்கிறான்? அனுதின தன் வாழ்க்கையில வருகிற வியாதியை பார்க்கிறான், தோல்வியை பார்க்கிறான், தரித்திரத்தை பார்க்கிறான், குறைவை பார்க்கிறான், விருத்தி அடையாமையை பார்க்கிறான். வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது என்பதை பார்க்கிறான். இதை எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்று ஆவல் உள்ளவனாய் இருக்கிறான். தேவன் சொல்லும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன். வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தில் வாக்குத்தத்தத்தில் ஆண்டு நமக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். அவைகளை பெற வேண்டும் என்று ஒரு ஆசை, ஆவல் அவன் இருதயத்திலே இருக்கிறது. ஆனால் வேதத்தை குறித்து அறியாதபடியினாலே, அப்படித்தானே, அறியாதபடியினாலே சங்காரமானார்கள், சிறைப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்திலே வெளிப்பாட்டு அறிவு இல்லை. புதிய உடன்படிக்கையின் புது சிருஷ்டியை குறித்த வெளிப்பாடு இல்லை. ஆகவே பழைய மனிதனில் அவன் நினைத்த நினைவுகளின்படி நான் எதையாவது செய்ய வேண்டுமே, இந்த தோல்வியை வெற்றியாக்க வேண்டுமே, இந்த குடும்ப பிரச்சனையை நான் மேற்கொள்ள வேண்டுமே, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே, தேவனை பிரியப்படுத்த வேண்டுமே, நான் ஆசீர்வாதமாய் ஒரு குறைவில்லாதவனாய் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டுமே என்று முயற்சி செய்கிறான். He is striving very hard. ஏன்? சபையில் அதைத்தான் போதிக்கிறாங்க. அதற்கு வசனம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க எபேசு நிருபத்தை எடுத்துட்டீங்கன்னா முதல் 4 அதிகாரத்துல இந்த கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்ற சத்தியத்தை சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டுத்தான் 5ஆம் 6ஆம் அதிகாரங்களிலே நடைமுறை வாழ்க்கையை சொல்லுகிறார். ஆனா இந்த சபையிலே போதகர்கள் செய்வது, விசுவாசிகள் முயற்சி செய்வது நடைமுறை வாழ்க்கை. ஆனால்
அஸ்திபாரம் இல்லை. கெனத் சொல்லுவதையே நான் சொல்லுகிறேன். வண்டிக்கு முன்னால மாட்ட போடுங்க, வண்டிக்கு பின்னால மாட்ட போட்டு பிரயோஜனம் இல்லை. அங்க மாடு என்று எதை சொல்லுகிறார்? விசுவாச சத்தியங்களின் கோட்பாடுகளில் நிலைத்திருப்பது, அது இருதயத்தில் நிலைத்திருப்பது. 112ஆம் சங்கீதத்துல சொல்றாருல சங்கீதக்காரன், அவன் இருதயம் அசையாமல் சத்தியத்தில் நிலைத்திருந்தபடினாலே அவன் எப்படி வாழ்ந்தான் என்று படம் பிடித்து காண்பிக்கிறது. யாரவன்? வேதத்தை தியானித்து இருதயத்தை நிரப்பினவன். ஆகவே இவங்க என்ன பண்றாங்க? மாட்டை தூக்கி பின்னால போட்டாங்க. நடைமுறை வாழ்க்கை, வண்டிய முன்னால விட்டுட்டாங்க. இதையே சொல்றாங்க, நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அப்படிதானே? கோபப்படாதிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், எல்லோரோடும் சமாதானமாயிருங்கள். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க 5-6 எபேசியரை எடுத்து படிங்க. புருஷர்களே அன்பு கூறுங்கள். எங்க குடும்ப பிரச்சனை வந்துருச்சு, கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க, வராங்க, என்ன கவுன்சில் பண்றாங்க? நீங்க அன்பு கூறுங்க பிரதர் சிஸ்டர், நீங்க கீழ்ப்படிங்க, வேதம் சொல்லுது பாருங்க. வேதத்தை தான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க எங்களால முடியல. அவங்க போய் முயற்சிக்கிறாங்க, கடைசியில் அது டைவர்ஸ்ல போய் நிக்குது. ஏன்? காரணம் என்ன? மாட்ட பின்னால போட்டுட்டாங்க, வண்டிய முன்னால போட்டிருக்காங்க. அன்பு கூறுங்கள், கீழ்ப்படியுங்கள், இதை சொல்லும் பொழுது எது முன்னால இருக்குது? வண்டி, நடைமுறை வாழ்க்கை. ஐயா, விசுவாசம் என்னும் போதனையிலே இருதயத்திலே நிலை பெறாவிட்டால் நடைமுறை என்னும் கோதாவிலே நீங்க ஜெயிக்கவே முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது தான், எல்லாரும் கோதாவில இறக்கி விட்டாங்க. என்ன? நடைமுறை என்ற கோதாவில. நீ அன்பு கூறு, நீ கீழ்ப்படி, நீ கோபம் கொள்ளாதே, சமாதானமாயிரு, பிறனை உன்னை போல நேசி, சத்ருவுக்கு நேசி. இதெல்லாம் நடைமுறை கோதா. இந்த கோதால நடைமுறையில போட்டுட்டாங்க. ஆனா இருதயத்துல அந்த விசுவாசம் ஒன்னும் வரல. என்ன விசுவாசம்? என்னால அன்பு கூற முடியும், என்னால கீழ்ப்படிய முடியும், சத்ருவன் நேசிக்க முடியும், கோபம் கொள்ளாம இருக்க முடியும். இந்த நடைமுறைக்கு முன்பாக தேவையான இருதயத்திலே சத்தியம் நிலைத்திருக்க வேண்டுமே. என்ன சத்தியம்? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் யார் என்ற சத்தியம் இருதயத்திலே நிலைத்திராவிட்டால் நடைமுறை கோதாவிலே ஜெயமே பெற முடியாது. காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற சத்தியம் இருதயத்தில் உறுதிப்பட்டு நிலைத்திருக்குமானால், if it is established in heart, you will know for sure who you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நீதிமான், புது சிருஷ்டி, பழையவர்கள் ஒளிந்து போயின, அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இருளின் ராஜ்யத்தில் இருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டேன். பொல்லாங்கன் என்னை தொடவே முடியாது, அவனுடைய அதிகாரத்தில் இல்லை. தேவ குமாரனின், அன்பின் குமாரனின் அதிகாரத்தில் இருக்கிறேன். இந்த சத்தியங்கள் எல்லாம் 1-2 தான் சொல்றேன், எல்லா சத்தியங்களையும் சொல்லுகிறேன். புது சிருஷ்டியின், புது உடன்படிக்கையின் வாக்கியங்களை நாம் இருதயத்திலே தியானித்து நிலைத்திருக்க பண்ணி நம்முடைய மனதின் எண்ணங்களை மாற்றி அமைப்போமானால், இருதயத்தின் சிந்தனையை மாற்றுவோமானால், நடைமுறை கோதாவிலே அன்பு செலுத்துவதோ, கீழ்ப்படுத்துவதோ, நடைமுறை வாழ்க்கை பற்றி சொல்லும் சத்தியங்களின்படி வாழ்வதோ மிக 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 எளிதாயிருக்கும். அதற்கு மாறாக இந்த சத்தியங்களை போதித்து தியானித்து இருதயத்திலே வைக்காமல், சங்கீதக்காரன் சொல்றான்ல, நான் பாவம் செய்யாதபடி 119:11 என் இருதயத்திலே
உம்முடைய வார்த்தை என்னையா பழைய உடன்படிக்கையில் இருந்தவன் புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடோடு வாழ்ந்ததையே அவன் ஒரு தீர்க்கதரிசி. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை எல்லாம் அவன் அப்பொழுதே கிறிஸ்து வருவதற்கு முன்பே பெற்றவனாக இருந்தான். அதனாலதான் 32ஆம் சங்கீதம் சொல்லுவதை பார்க்கிறோம். அவன் பாவத்தினால புறாவை போல நமுட்டு அவன் புலம்பி கலங்கி குற்ற உணர்வோடு பாவ உணர்வோடு ஆக்கனை தீர்ப்பின் எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுதுதான் அந்த பாடலை பாடுகிறான். 32ஆம் சங்கீதத்தை எவனுடைய பாவங்களை மீறுதல்களை எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய பாவங்கள் நீக்கப்பட்ட இது புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் பாக்கியம். அந்த வெளிப்பாட்டு அறிவினாலே தாவீது இன்றும் மேசியாவின் அப்படிதானே அவருடைய வம்சத்தில் வரத்தக்கதாக சரித்திரத்திலே தன் பெயரை பதிந்து விட்டான். ஆண்டவர் அவன் கொடுத்த வாக்கு, பூமியில் உள்ள பெரிய மனிதருக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தருவேன். இன்னைக்கு பாருங்க, தாவீதின் குமாரனே என்று மேசியா அழைக்கப்படுகிறார். தாவீதின் வம்சத்தில் தாவீதின் வழியில் ஒரு கிளை தோன்றும், ஒரு வேர் தோன்றும், ஒரு பிரபு அதிபதி தோன்றுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அந்த வெளிப்பாடு அவனை கொண்டு சென்றது. நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? அவனுடைய பழைய உடன்படிக்கையிலும் அவனுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் இந்த வெளிப்பாடுதான். காரணம், தேவனோடு உள்ள உறவு. அவனுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நிருபங்கள் இல்லை. ஆனால் தேவனோடு இன்றும் நமக்கு தேவையானதெல்லாம் தேவனோடு உள்ள உறவு. இந்த கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கவில்லை என்றால் தேவனோடு சரியாக ஒருவரும் உறவு கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க சபையில? You have to spend time with the Lord, brother. If you don't spend time with the Lord, you will not prosper என்று ஓங்கி பிரசங்கிக்கிறாங்க. நான் அதை தானங்க முயற்சிக்கிறேன். 3 மணிக்கு எழும்புறேங்க, சோத்திரம் 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 1 மணி நேரம் சொல்றேன், 1 மணி நேரம் பாடுறேன். என்னென்ன பாதவசம் அதெல்லாம் வாயில சொல்லி பார்க்கிறேன்றாங்க. காரியம் நடக்கலையே. தேவனோட உறவு கொண்ட மாதிரியே இல்ல பிரதர். I couldn't feel God's presence. அந்த நேரம் நல்லா இருக்கா? இல்ல. அந்த இடத்து ஏன் எதிலே தாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், தேவனோடு நீங்கள் உறவு கொள்ள வேண்டும் என்ற மைதானத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமானால் முதலாவது புதிய உடன்படிக்கையின் புது சிருஷ்டியின் ஸ்லாக்கியங்களை குறித்த சத்தியத்தை இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டும். யோவான் அப்போஸ்தலன் 1 யோவான் 2:14 சொல்வதை பார்க்கிறோம். வாலிபர்களே, என்ன சொல்றாங்க? வேத வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறபடியினால் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? தேவனோடு உள்ள உறவு. இந்த தேவனோடு உள்ள உறவிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் விசுவாசம் என்னும் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் பாக்கியங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் யார்? இந்த நினைவு, சிந்தனை, இந்த கான்சியஸ்னஸ், இந்த உணர்வு நம்மை விட்டு நீங்காதிருக்கும் அளவுக்கு அதை தியானிக்க வேண்டும். அது இருதயத்தில் நிலைத்தில்லை என்றால் தேவனோடு உறவு கொள்ள முடியாது. நான் ஏற்கனவே சொன்னல, நடைமுறை வாழ்க்கையை முதலாவது போடாதீர்கள். தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்பது முதல் அல்ல. முதலாவது மாடு வரணும். என்ன? இந்த சத்தியங்கள் இருதயத்துக்குள் வருமானால் அது மிகவும் சுலபமாயிருக்கும். இந்த சத்தியங்கள் இருதயத்தில் நிலைத்திருக்க இல்லை என்றால் தேவனோடு உறவு கொள்வது கடினமாக இருக்கும்.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு என்று பாடலாம். தேவனோடு உறவு கொண்டு அனுதினமும் நன்மையை புசிப்பா என்று பாடலாம். ஆனா அது பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில நடக்காததற்கு காரணம், ஒரே காரணம், அவர் சொன்ன மாதிரி மாட்ட பின்னாடி போட்டுட்டோம். விசுவாச சத்தியத்தை போதிக்கவில்லை, இருதயத்திலே திணிக்கவில்லை. அப்படிதான் சொல்ல, வைக்கவில்லை, நிலைத்திருக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவாக என்னை அவர் பார்க்கிறார். நான் மிகவும் அன்பு கூறப்பட்டவன், மிகவும் அவருக்கு பிரியமானவன், பூரண ரூபவதி, ஒரு குறைவும் பழுதும் மாசும் இல்லாதவன், குற்றமே இல்லாதவன், ஒருபோதும் எந்த பாவமும் செய்யாத ஒரு தேவனுடைய நீதியை எனக்கு தந்திருக்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் இருதயத்தில் நிலைத்திருக்க, மூல அறிவில் இல்ல, இருதய வெளிப்பாட்டார். அதுதானே விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அதில் இருந்தாதான் தேவனோடு உறவு கொள்வது சுலபமா இருக்கும். அதனாலதான் மத்தேயு 11 என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த இளைப்பாறுதலை உங்களுக்கு, ஈஸி லைஃப், ரெஸ்டிங் லைஃப். ஐயா ஜோசப் பிரசங்கம் பண்றாரு, இளைப்பாருங்க, ரெஸ்டுக்குள்ள வாங்க, ரெஸ்டுக்குள்ள வாங்கன்னு. நானும் முயற்சிக்கிறேன், முடியலையே. ஏன் முடியல? இந்த சத்தியம் இருதயத்தில் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுவதுதான். அததான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருங்கள்ன்றாரு. எப்படி? லேபர்ன்றா இங்கிலீஷ்ல. ஓஹோ, நான் இதை செய்யணுமா? இல்லங்க, அந்த லேபரை சொல்லல. வேத வசனத்தை தியானிக்கிறோமே, அதை தியானித்து இருதயத்துக்குள்ள திணிக்கிறோமே, அது நம்ம இருதயத்தை விட்டு பிசாசு தொடாதபடிக்கு தொடர்ந்து தியானித்து தண்ணீர் ஊற்றி அதை காத்து கொள்ளுகிறோமே, அததான் லேபர் டு என்டர் இன்டு ரெஸ்ட் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்துக்குள், அந்த விசுவாசத்துக்குள் சகலமும் எனக்கு நன்மைதான் என்ற விசுவாசத்துக்குள் எது தீமையானது நன்மையாய் மாறியே தீரும். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் சாதாரணமானவன் அல்ல, நான் அசாதாரணமானவன். ஏன்? நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துவாய் இருக்கிறேன். கிறிஸ்து அசாதாரணமானவர், நானும் அசாதாரணமானவன். அதுதான் பரிசுத்தம், ஹகியோஸ், அன்காமன். அந்த சத்தியம் இருதயத்தில் இருந்தாதான் அந்த விசுவாசத்தின்படி வாழ முடியும். அதனாலதான் சொல்றாங்க, நடைமுறை என்ற கோதா மைதானத்துல போய் நீங்க வாழ்க்கை விளையாடுவதற்கு முன்பாக விசுவாசம் என்ன கோட்பாடுகள், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற கோட்பாடுகளின் சத்தியத்திலே தியானித்து இருதயத்தை நிரப்பி அதில் நிலைத்திருக்க வேண்டும். அவன்தான் தேவனோடு உறவு கொள்ள முடியும். தேவனோடு அவன் சரியாக இருந்தானால் மற்ற மனைவி, பிள்ளைகள், குடும்பம், எதிரிகள் யாராயிருந்தாலும் அவன் ஒரு சரியான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். முதலாவது மாட்ட போடுப்பான்றாரு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது 1 10 சொல்லலங்க. ஏன்? எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார். இவங்க சொல்றாங்களே 1 2 3 4 5 6 பிளஸிங் வேணும், அதெல்லாம் செய்யணும்னு. வெற்றி வேண்டுமானால், குடும்ப பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால், பிரிந்த குடும்பத்தை இணைக்க வேண்டுமானால், இது எல்லாம் பாயிண்ட்ஸோட சரியா? அது வேத வசனம் தான், நான் இல்லைன்னு சொல்லல அவங்க சொல்லுவதெல்லாம். ஆனா அது வேலை செய்யாது. நீங்க தேவனோடு உறவு கொள்ள முடியாது இந்த சத்தியம் இருதயத்திலே நிலைத்திருக்கவில்லை என்றால். பிசாசு உங்களை கண்டு ஓட மாட்டான். ஐயோ,
எதிர்த்து நின்று ஓடுவான் போட்டிருக்கு, நீங்க ஓட மாட்டான்னு சொல்றீங்களே. எஸ் பிரதர், எஸ் ஓடுவான். எப்பொழுது இந்த சத்தியங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்கும் பொழுது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்துன்னு சொல்லிருக்கு, நானும் சொல்லி பார்க்கிறேன், போக மாட்டேன். ஏன்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். எப்படி பிரதர் இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிக்கிறது? கண்ணால பார்க்கும் போது அந்த மலை போன்ற பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு. எப்படி என்னால அது இல்லாத மாதிரி, அது சமுத்திரத்துல விழுந்த மாதிரி நான் விசுவாசிக்க முடியும்? ஆபிரகாம் விசுவாசித்தான்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க. 18, 19 வரும்போது என்ன சொல்லுகிறாரு? நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை. Absolutely nothing for him to believe. Totally everything is contrary. எல்லாமே எதிர்மாறாக இருக்கிறது. 100 வயது தான் சரீரம் செத்து போனது அவனால உணர முடியுது. 90 வயது சாரால் கற்பம் செத்து போனது. எல்லா அறிகுறிகளும் இருக்கிறது. ஒரு அறிகுறி கூட இல்ல அவன் பிள்ளைய பெற முடியும்னு. ஆனா நம்பிக்கையோடு விசுவாசித்தான். சூழ்நிலைகளை அவன் எண்ணவே இல்லை. அததாங்க சொல்றாரு, விசுவாசத்துல அவன் இருதயத்துல உறுதியாயிட்டான். எதுல? தேவன் சொன்ன வாக்கு தத்தம், உடன்படிக்கையின் வாக்கு தத்தம், அதை இருதயத்துல நிறுத்திட்டான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்குமாக எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு அடுத்த வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை he was fully persuaded. How? The word was established in his heart. வசனம் அவன் இருதயத்திலே வேரூன்றி நிலைத்திருந்தது. உலகத்தில் எல்லாருமே எதிர்த்து சொன்னாலும், I know, I know, I know. The God who promised is able. He is faithful to do it. He is not only able to do it, he is faithful to do it. I am not worried about all my situation, what I see. என்ற உறுதியோடு இருந்தான். அததான் நான் சொல்ல வருகிறேன். அந்த உறுதி வராமல், நான் நீதிமான் என்ற உறுதி வராமல், தேவனோடு சரிக்கு சரியாக டாடி என்று உறவு கொள்ளுகிற இடத்திற்கு செல்லவே முடியாது. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தைரியம் வராதுங்க, விசுவாசம் வராதுங்க. அததான 1 யோவான் 3:21 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், எல்லாருக்குமே குயிக்கா ஒரு காரியத்தை, அப்படிதானே, ஒரு பேண்டைட் போட்டு முடிக்கிற குயிக் பிக்ஸ், அப்படிதானே, குயிக் பிக்ஸ், இம்மீடியட், ஒரே நிமிஷத்துல எல்லாம், அப்படிதானே, எல்லா காரியமும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. 1 minute நூடுல், 1 minute 2 minute, எல்லாமே காஃபி, டீ, சாப்பாடு, everything people are expecting in no time. இங்கேயும் அதை தான் நினைக்கிறாங்க. யாராவது ஒரு போதகர்கிட்ட போகணும், ஓ அவர் வரம் பெற்றவர், அவர் தலைமையில கை வைத்து ஜெபிப்பாரு, பிரச்சனை போய்விடும், குடும்ப பிரச்சனை போய்விடும், வியாதி போய்விடும், தரித்திரம் போய்விடும். யார்கிட்ட போய் ஜெபிக்கிறது? ஐயா, அதெல்லாம் காரியம் நடக்காது. புறஜாதிகளுக்கு தேவன் அந்த வரங்களை கொடுத்து உபயோகப்படுத்த அற்புத அடையாளங்களின் வல்லமையினாலே அவர்களை ரட்சிக்க அவைகளை வைத்திருக்கிறார். புது சிருஷ்டிக்கு தேவன் வைத்த வழி, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வேற வழியே இல்லை. வரம் பெற்ற ஊழியர் ஜெபிக்கிற சொல்லலங்க, சொல்லல. தவறான எண்ணம் சபையிலே போதிக்க. இவங்க போடுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட், வரம் பெற்ற ஊழியர் வாங்க வாங்க, உங்க தேவைகளை சந்தித்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திக்கல ஆண்டவர் சொன்னாரு, தேவையானது ஒன்றே ஒன்று, தேவையானது ஒன்றே ஒன்று. வரம் பெற்ற ஊழியர் அல்ல, அது புறஜாதிக்கு, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும்.
அவருடைய வார்த்தையை தியானித்து கேட்கிற இடத்திற்கு வர, தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு தன்னை அர்ப்பணித்தால், யோசித்து பாருங்க. நாம் இந்த நடைமுறை வாழ்க்கையை முக்கியப்படுத்தி போதித்து அதையே நாம் முயற்சி செய்து அது நடக்காதுன்னு சொல்லிட்டார். அப்படிதானே? தன் கிரியையினாலே உலகத்துல ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகிறதில்லை என்று வேதம் முன்னாக கண்டது. வேதம் சொல்லுதுங்க. நீங்க ரோமர் 3:20-21 வாசிங்க, கலாத்தியர் 2:15-16 வாசிங்க, அங்க கலாத்தியர் 3:11 வாசிங்க. என்ன சொல்றாரு? ஒருவனும் முடியாது. அப்போ தான் கிரியையினால தேவனோடு உறவு கொள்ளவே முடியாது, தேவனிடத்திலிருந்து எதையும் பெறவே முடியாது, எந்த பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ண முடியாது. அதுக்குதான் தேவன் ஒரு புதிய வழியை, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இந்த புதிய ஒரு புது சிருஷ்டியை உண்டு பண்ணினார். அதை சொல்லும் போதுதான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு? இந்த வெற்றி பெறுவதற்கு, நடைமுறை வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு, தேவனோடு உறவு கொள்வதற்கானாலும், நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கா குயிக் பிக்ஸ் எதுவுமே இல்லைங்க. 1 மினிட் சொல்யூஷன் எதுவுமே இல்லை. தேவன் வைத்த வழி ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசத்தினால். விசுவாசம் பொழுதுதான் அந்த வல்லமை புறப்பட்டு வேத வசனம் சொல்லுறது நமக்கு வெளிப்படும். அதற்கு தான் அடுத்த வசனத்திலே சொல்லிட்டாரு, எந்த விசுவாசம் பிரதானம், பவுண்டேஷன். விசுவாசத்தினால் நீதிமான் சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ தியானிக்க வேண்டியது சுவிசேஷம், ஸ்திரப்பட வேண்டியது கிறிஸ்துவுக்குள் நான் தேவன் நீதியாயிருக்கிறேன். இது இல்லாம தேவனோடு ஒவ்வொரு சத்தியத்திலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கை சத்தியங்களாலே மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அததான் அங்க 1 பேதுரு 1:19 அவர் என்ன சொல்லுகிறாரு? இததான் நீ செய்ய வேண்டும். உங்கள் இருளான பகுதி, குடும்ப பிரச்சனை ஒரு இருளான பகுதி, தோல்வி வாழ்க்கை ஒரு இருளான பகுதி, அப்படித்தானே? வியாதி ஒரு, ஏன் அந்த அவரால் பரிபூர்ண வெளிச்சம்தான். அது இல்லாம இந்த மாதிரி காரியங்கள் இருந்தா அது இருள். அந்த இருளான பகுதியிலே வெளிச்சம் உதிக்கும் வரை, அப்படின்னா வியாதி நீங்கி சுகம் உண்டாகும் வரை, குடும்ப பிரச்சனை நீங்கி சமாதானம் உண்டாகும் வரை, தோல்வி நீங்கி வெற்றி உண்டாகும் வரை, பாவ சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதங்கள், நீதியான கனிகள் உள்ள வாழ்க்கை உண்டாகும் வரை இவைகளையே கவனித்துக் கொண்டிருப்பது நல்லது. நல்லா யோசித்து பாருங்க, என்ன சொல்றாருங்க? முதல்ல இதை செய்யடான்றாரு. ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நீங்கி போகும். ஆனா பிசாசு இன்னைக்கு சபையில வஞ்சித்துட்டான். நய வஞ்சகன், பொய்யன், பொய்க்கு பிதா, சகல வல்லமையும் அதிகாரத்தையும் இழந்து போனவன், ஒன்றுமில்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுமே செய்ய முடியாதவன், ஒரு பொய்யை எடுத்துக்கொண்டு சத்தியத்தை திரித்து, கலாத்திய நிருபத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, திரித்து இயேசு செய்தது பத்தாதுப்பா, நீ செய்யணும். அவர் நம்மை செய்ய சொல்லுவதெல்லாம் மரியாள் சொன்னார்ல, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தேவை. அவருடைய சத்தம் கேட்பதுதான் தியானத்தின் மூலமாக. அவன் என்ன சொல்லிட்டான்? அதை விட்டுடுப்பா, பிரச்சனை தலைக்கு மேல போகுது, பத்தி எரியுது, இதை விட்டுட்டு வேதத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்க முட்டா பையன் மாதிரி நான் வந்து சொல்லுவோம். அதை சொல்றதுக்கு 4 பாஸ்டர்மார் இருப்பான், 4 விசுவாசி இருப்பான், 4 சொந்தக்காரன் இருப்பான், 4 நண்பர்கள் இருப்பாங்க. யாருக்கு? அவனுக்கு வாயாக. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது தம்பின்னுவாங்க. என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் சொல்றேன். ஆனா அவன் என்ன சொல்றான் அவங்க மூலமா? நீதான்டா முயற்சிக்கணும்,
நீதான் 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 செய்யணும். நீ என்ன செய்யறியோ அப்படிதான் நீ மாறுவேன்னு. ஆனா வேதவசனம் அப்படி சொல்லல. நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அப்படிதான் நான் மாறுவேன். என் செய்கைகள் என்னை மாற்ற போவதில்லை. ஒரு நாளைக்கு நான் ட்ரை பண்ணி பல்ல கடிச்சு கோபப்பட மாட்டேன். சந்தோஷமா இருப்பேன். எல்லாம் தேவனோடு இத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எல்லா முயற்சிகள் நாள் முழுதும் அதே நினைவோடு இருப்பேன். அவரோடு டாடி டாடி ஹோலி ஸ்பிரிட் பேசிக்கிட்டே இருப்பேன். முடியாது. ஏன்? இந்த சத்தியம் இருதயத்திலே நிலைத்திருக்கவில்லை. அததான் அவர் சொல்ல வருகிறார். கெனதேகன் மாட்ட பின்னால போடாதடா, முன்னால போடு, இழுத்துக்கிட்டே போயிடுன்றாரு வண்டிய. நீ வண்டிய போய் சேரணும், வெற்றிக்கு போய் சேரணும். என் வண்டி குடும்ப பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், வியாதி நீங்கி சுகம், என் சபை விருத்தி அடைய வேண்டும் அப்படின்னு ஏகப்பட்ட காரியம். நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும், நான் சொன்னபடி ஆக வேண்டும். எல்லாம் இந்த வண்டியை ஓட்டிட்டு போன முன்னால மாட்டை கட்டிடுன்றாரு. மாடு பார்த்துக்கும். உன் விசுவாசம் உன்னை நீ போக வேண்டிய இடத்திற்கு எடுத்து சொல்லுங்க. நான் போக வேண்டிய இடத்திற்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம், அந்த மாடு எடுத்துக்கொண்டு போகிறத நீ வண்டியை மட்டும் முன்னால போட்டா வண்டி நகர கூட நகராது என்ற. 1 இன்ச்சு நகராது. இப்படி அப்படியே ஆடு மாடு ஆடுறனால பின்னாடி வேணா இழுத்துக்கிட்டு போவோம், அப்படியே ரிவர்ஸ் போட்டு பார்க்கும் கொஞ்ச நேரம். அதாலையும் முடியாது. யோசித்து பாருங்க. எங்க போடணும்? முன்ன போடணும். எதை போடணும்? கிறிஸ்துவுக்குள் நான் யார், புது சிருஷ்டி யார், புது உடன்படிக்கையின் பாக்கியங்கள் என்ன. நான் கிட்டத்தட்ட 3-4 மாசம் அதை தான் உங்களோட பேசுகிறேன். புது உடன்படிக்கையின் பாக்கியம். ஏன் அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்தோம். நான் என்ன ஊழியக்காரர் என்று அதை தான் பேசிக்கொண்டு இருந்தேன். அதை தான் திரும்ப இந்த வருட துவக்கத்திலே உங்களுக்கு நினைப்பு ஊட்டுகிறேன். நமக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவைகள் ஒன்றும் தரையிலே விழுவதில்லை. வேதவசனம் சொல்வது உண்மைதான். ஆனா ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறல என்ற கேள்வி இருக்கலாம். புத்தாண்டிலே நல்ல வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்தார். எஸ், அது ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை தீர்க்க தரிசனமாக அவர் அங்கு சொல்லுகிறார். சாதாரணம் இல்ல. ஓவர்டேக்கிங் பிளஸிங், ஓவர் கம்மிங் பிளஸிங். ஒரு அற்புதத்திற்கு மேல இன்னொரு அற்புதம், ஒரு மகிமைக்கு மேல இன்னொரு மகிமை. அப்படிதானே? எவர் இன்க்ரீசிங் க்ளோரி. அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல. யாருக்குங்க? யாருக்குங்க அது? அங்க என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் 4:18 நீதிமானை பற்றி சொல்லுகிறார். நீதிமானின் பாதை அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும். எவர் இன்க்ரீசிங் ஃபெய்த். ஐயா, இந்த சத்தியத்திலே நிலைத்தில்லனா இந்த ஆமோஸ் சொல்லுகிற அதிகம் 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 வெற்றி, அதிகம் 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 அற்புதம், அதிகம் அதிகம் வெளிப்பாடு, அதிகம் அதிகம் திறந்த வாசல், அதிகம் அதிகம், இதெல்லாம் எப்பங்க? விருத்தி. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி விருத்தி. எவ்ரிடே இன்க்ரீஸ். நேத்து இல்ல, எவ்ரிடே. வாரம் வாரம் இல்ல, மாதம் மாதம் இல்ல, வருஷம் வருஷம், எவ்ரிடே, எவ்ரி மினிட். யாருக்குங்க? நீதிமானுக்கு. இங்கதான் அந்த கோதாவுக்கு போகவே இல்லையே. விருத்திக்கு தானே முயற்சி செய்யறான், வண்டியை தானே தள்ளி தள்ளி பாக்குறான், மாட கட்டலையே. நான் நீதிமான் கிறிஸ்துவுக்குள். அந்த விசுவாசம் இருந்தா தானே இதை அனுபவிக்க முடியுன்றாரு. ஐயா, நான் நீதிமானானும் முயற்சிக்கிறாங்க சபையில. நீ கிடையாது, நீதில பாவி உடனே வந்துடுவான் பிசாசு. இது ஒன்னும் கிடையாது, நீ கிடையாது, நீ கிடையாது. நேத்தான கோவப்பட்ட, நேத்தான பொய் சொன்ன. ஐயா, உன்னை பத்தி தெரியாதா? இது உனக்கு கிடையாது. அதிகம் அந்த எவர் இன்க்ரீசிங் லைஃபுக்கு நீ போக முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்? சத்தியம் தெரியாதவங்க அதை ஏற்றுக்கொள்ளும். அது சுத்த பொய். விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான். வேற காரணமே இல்லை.
இயேசு செய்ததை விசுவாசிக்கிற ஒரே காரணம் அவனுக்கு தான் அதிகம் எல்லா ஆசீர்வாதங்களும். அதனாலதான் நான் சொல்றேன், பிசாசு சொல்லுவான், நீ பாவம் செய்தால் நீ பாவி என்று. எதை வைத்து சொல்லுகிறான்? நடைமுறை வாழ்க்கையை உன கண்ண பதிய வைப்பா. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க பார்க்க வேண்டியது எல்லாம் உள்ளான மாற்றத்தை. தேவன் புது சிருஷ்டியில் உன்னை என்னவாக்கி இருக்கிறாள்? கிறிஸ்துவுக்குள் நீ யாராய் இருக்கிறாய்? கிறிஸ்துவுக்குள் நீ புது சிருஷ்டி, பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. நன்றாக நாம் அதை மனதில் வைக்க வேண்டும். எல்லாம் புதிதாயின. என்ன புதிதாயிருச்சா? புது மனுஷன் கிறிஸ்துவாய் இருக்கிறான். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பரிபூரணத்திலும் தேவ சாயலாய் இருக்கிறான். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறான். இந்த சத்தியங்கள் எல்லாம் இருதயத்திலே தியானித்து பதிக்கவில்லை என்றால், வைத்து வைக்கவில்லை என்றால், அங்க யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, வாலிபர்களே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால், வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால், you cannot be a victor, you cannot be a overcomer. பலத்தின் மேல் பலனடைந்து அவர்கள் சியோனிலே வந்து காணப்படுவார்கள் என்று சங்கீதகாரன் சொல்றான். 84 சங்கீத 7 வசனத்துல எப்படி சொல்றாரு அவர்? அவன் தியான புருஷன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்பதில் நிலைத்திருந்தவன். அந்த 27 சங்கீதத்தை எடுத்து பாருங்க. எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பினாலும், பாளையம் இறங்கினாலும், அவர் என் ஜீவன், அவர் என் பலன், அவர் என் ரட்சிப்பு, அவரே எல்லாம். ஐயா, பழைய உடன்படிக்கையில சொல்றாங்க, நமக்கு புதிய 1 கொரிந்தியர் 1:30-31 வாசித்தேன். கொலோசியர் 3:11 வாசித்தேன். அங்க எல்லாம் போட்டிருக்கு. அதோட சரி, அதை நடைமுறையாக்க முடிய, அதை தியானித்து அந்த சத்தியத்திலே அவன் நிலைத்திருந்தான். நான் பயப்பட மாட்டேன். துர்ச்செய்தி வந்தாலும் அவன் இருதயம் பயப்படாது. இருதயத்துல விசுவாசத்துல நிலைத்திருக்கான். அதனாலதான் 27 சங்கீதத்தை சொல்றான், இதுல நான் நம்பிக்கையா இருப்பேன். இருதயத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. அவர்தான். அதனாலதான் தைரியமா கோலியாத்துக்கு முன்னாடி போறான். எப்படி அந்த தைரியம் வந்தது ஒரு வாலிபனுக்கு? எப்படி வந்தது? இருதயத்திலே வைத்த தேவனுடைய வார்த்தை. நான் சாதாரணமானவன் அல்ல. உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை பெற்ற தேவனுடைய பிள்ளை. ஆஃப்டர் ஆல், வெறும் மனுஷன் இந்த கோலியாத். வெளி தோற்றத்திலே ராட்சதன், பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிறான். வெளி தோற்றத்தின்படி அவனுக்கும் எனக்கும் மலைக்கும் பள்ளத்துக்கும் உள்ள இடம் தான். ஆனா உள்ளான மனிதனை அவன் பார்த்தான். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் இந்த ராட்சதனை விட பெரியவர். அவரே எனக்காக காரியங்களை செய்தவர், இப்பொழுதும் செய்பவர். அந்த விசுவாசம் எப்படிங்க வந்தது? தியானம், தியானம், தியானம். அவன் ஒரு தியான புருஷன். 119 சங்கீதத்தை எடுத்து பாருங்க, 19 சங்கீதத்தை எடுத்து பாருங்க, 112 சங்கீதத்தை எடுத்து பாருங்க, 1 சங்கீதத்தை எடுத்து பாருங்க. தியானத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த தியானத்தினால் வந்து இருதயத்தில் நாட்டப்பட்ட வசனங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆண்டவர் சொல்றாருல யோவான் 15:7, அததான் சொல்றேன் நானும். ஆவியானவர் இன்று அதை தான் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த வருடம் ஒரு வாக்கு இல்லைங்க, எல்லா வாக்கு தத்தங்களையும் சுதந்திரித்து யோசுவா சொல்லுகிறானே, யோசுவா 21:24, ஒண்ணு கூட தரையில விழல. ஒண்ணு கூட தரையில விழல. ஒண்ணு கூட என் லைஃப்ல மிஸ் ஆகல. எவ்ரிதிங் ஐ என்ஜாய்ட் இட்.
எவ்ரிதிங் இஸ் எஸ் அண்ட் ஏமன் என்பதை வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கிறிஸ்துவை நான் பிரதிபலித்தேன், தேவ சாயலை நான் பிரதிபலித்தேன் என்ற இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனா பிசாசு என்ன பண்றான்? பிசாசு என்ன பண்றான்? இந்த சத்தியத்தில் நிலைத்திராக்காதபடி நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்கிறான். சிதறடிக்கிறவன் வருகிறான். சின்ன தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மிக அவன் ஆகுமோ அதை நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அவனுடைய வேலையே சிதறடிப்பதுதான் நம்முடைய எண்ணங்களை. உலக கவலை சூழ்நிலைகளை கொண்டு வந்து இந்த வசனத்தில் நிலைத்திராதபடி நம்ம டைவர்ட் பண்ணி எண்ணங்களை சிதற வைப்பான். ஆனா நாம் தான் அதில் உறுதியாய் இருக்க வேண்டும். புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் வாக்கியங்களின்படி கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை தியானித்து அதை தான் பேசுவேன், அதை தான் நினைப்பேன், அதையே நான் கேட்பேன். This I have to choose. தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. இதோ உனக்கு முன்பாக வைக்கிறேன். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நீ எதை பேசுகிறாயோ அதையே பெறுவாய். அவன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். 15 நீதிமொழியில் சொல்வதை பார்க்கிறோம். அப்படிதானே? ஷார்ட்கட் இல்ல. யாரோ என் தலைமையில கை வச்சுட்டா நான் இல்ல நன்மை. நோ. அவரு போய் ஜெபித்தா நான் போய் ஜெபித்தா நோ. தியானித்து இருதயத்தின் நிறைவனால் வாய் பேசுகிறதே அதை தான் அவர் சொல்லுகிறார். மனிதனை அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். விசுவாசத்தினால், விசுவாச வார்த்தையை பேசுவதனால் நீதிமான் பிழைப்பான். நீதிமொழியில திரும்ப பாருங்க. அவன் வாயின் வார்த்தையினால் திருப்தியாவான், புசிப்பான் என்று சொல்லுகிறார். உன் கிரியையினாலே நீ புசிப்பேன்னு சொல்லல. ஏதோ ஒரு ஊழியக்காரன் தலைமையில கை வைக்கிறனால நீ புசிப்பேன்னு சொல்லல. வாயின் வார்த்தை என்ன வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, புது உடன்படிக்கையின் வார்த்தை, கிருபையின் வார்த்தைகள். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:14-15 வாசித்து பாருங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே அப்படின்னு என்ன? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதுன்னு சொன்னாரு. உலகத்தில் உண்டான கேடு அதுல சிக்கி கொண்டு இருக்காங்களே, அந்த மத்தியில தான் நம்ம வாழ்றோம். பரலோகத்துல வாழல. இந்த கேடான உலகத்துல தான், இந்த விழுந்து போன உலகம், இன்னும் மறுரூபமாக்கப்படாத சரீரம், அதுலதான் வாழ்றோம். ஆனா இதுல வாழ, வெற்றியாக வாழ தேவன் ஜீவ வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். The living word. The word lives. சாதாரண வார்த்தை இல்லைங்க. என் வார்த்தைகள், அங்க என்ன சொல்ற? எபிரேயர் 4:12 என் வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 6:63 யோவான்ல அது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. 4:22 நீதிமொழிகள் என்ன சொல்லுது? கண்டுபிடிப்பவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஜீவன் ஜீவன். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று விசுவாசம் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு யோவான்ல. அவைகள் என்னை பற்றி கூறுகிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களை பற்றி, என்னை பற்றி வேத வசனம் கூறுகிறது. ஏன்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தினவர்தான் இயேசுவை குறித்து எழுதப்பட்டது. ஆனா நான் என்ன, இப்பொழுது அவர் சாயலில் நான் மாற்றப்பட்டபடியால், அவரோடு ஒன்றாக்கப்பட்டபடியால், நான் வேறு அவர் வேறு அல்ல, ஒரே ஆவியாய் இருக்கிறபடியால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறபடியால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் என்னைக்கா நான் தியானிக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவை பார்க்கிறேன். கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை கிறிஸ்துவுக்குள் வைத்து பார்க்கிறேன். அதுதான புது உடன்படிக்கையின் புது சிருஷ்டியின் பாக்கியங்கள். அந்த பார்த்து பார்த்து அங்க சொல்றாரு 2 பேதுரு 1:19 அதை பார்த்து பார்த்துதான் யாக்கோபு சொல்றாரு 1:25
உற்று நோக்கி பார்த்து, என்னங்க உங்க சாயல், கிறிஸ்துவுக்குள் உங்கள் சாயல், உற்று நோக்கி பார்த்து, தியானித்து, அதையே பேசி, அதையே திரும்ப திரும்ப நினைத்து, அந்த இருதயத்தில் படம், அதுதான் நிலைத்திருக்கிறது, வைத்து வைக்கிறது. அதுதான் வேத வசனம் சொல்லு. Established till it is rooted, grounded, nothing can remove it. அந்த இடத்திற்கு வரணும். அததான் அங்க சொல்றாரு. யாக்கோபு 1:25 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 3:27 இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் அதன மகிமையின் மேல் மகிமை, வெற்றியின் மேல் வெற்றி, அற்புதத்தின் மேல் அற்புதம், திறந்த வாசல், தேவ தூதர்களின் பணி மேல் பணி, அப்படித்தானே? பரலோக பொக்கிஷங்கள் நிரம்பி வழிந்து ஓடுகிறது. உலகத்திற்கே நான் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்கும்படி அவ்வளவு தூரத்திற்கு நம்மை நிரப்புகிறார் ஆசீர்வாதங்களால். காரணம் என்ன? எனக்கு பத்திலேயப்பா, மத்தவங்களுக்கு அந்த இடத்துல இல்லைங்க. ஏராளம் தாராளம். யாருக்கு நான் உதவி செய்ய முடியும்? யாருக்கு என்ன தேவை இருக்கிறது? எந்த பகுதியிலே தேவை இருக்கிறது? இன்று உலகத்திற்கு நான் கிறிஸ்துவாக இருக்கிறேன். அந்த இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அது எப்பங்க அந்த வாழ்க்கை வரும் நடைமுறையில? இதை தியானித்து தியானித்து அவர் சொல்றாருல, யாக்கோபு 1:25, 2 பேதுரு 1:19, 2 கொரிந்தியர் 3:18, திறந்த முகமாய் கண்ணாடியில் காண்கிறது போல கிறிஸ்துவின் சாயல், அந்த சாயலில் நான் இருக்கிறேன் என்று ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின அப்படியே அலசி பார்த்து 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 அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை, ஒவ்வொரு glory after glory after glory. பிந்தின மகிமை மேலானது. முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் மேலானது. பலச நினைக்காதீங்க. மேலானதை, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேலானதை பாருங்கள், மேலானதை நாடுங்கள், தேடுங்கள். வேதவசனம் சொல்லுதுங்க. Not ordinary things, extraordinary supernatural things. ஏன் இந்த சாயலை பாக்குறீங்க? இந்த சாயலே சூப்பர் நேச்சுரல். இதுடைய சுபாவமே சூப்பர் நேச்சுரல் தான். அப்ப அப்படிதான் வா, அததான் விசுவாசிக்கிறோம். அப்படிதான் வா. நான் பிசாசு என்ன பண்ணிட்டான்? நீ கிடையாது தம்பி, நீ நேச்சுரல், நீ இயற்கை மனிதன். சரீரத்தை புட்டு பாரு, தொட்டு பாரு, நீ இயற்கை மனிதன். ஏன்? அவன் காணப்படுகிற மண்டலத்தையே உங்களை பார்க்க வைப்பான். காணப்படுகிற நடைமுறை வாழ்க்கை சூழ்நிலையே காண சொல்லுவான். ஏன்? அப்பதானே அவன் காரியத்தை சாய்க்க முடியும். ஆனா வேதவசனம் காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாத இந்த புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த இருக்குது இல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு, இந்த பிரச்சனையை தீர்க்கிற முயற்சியெல்லாம் நீ பண்ணாதரா. காணப்படாததுக்கு எதுவுமே, காணப்படுறத பத்தியே கவலைப்படாத. காணப்படாத உன் ஆவியில நீ என்ன இருக்க அதை பாருன்றாரு. அதை சொல்லிட்டுதான் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5 வரும்போது என்ன சொல்றாரு? நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல. பிசாசு அப்படித்தான் சொல்லுவான். நீங்க தரிசித்து நடந்தா பிசாசு சொல்றபடி நடக்கிறீங்க. காணப்படுகிறவர்களை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா பிசாசு சொல்றபடி வாழ்றீங்க. பவுல் அந்த அடுத்த அதிகாரம் 5:16, ஒருவனையும் நான் மாம்சத்தில் படி அறியன்றாரு பாருங்க. ரொம்ப தெளிவா சொல்றாருங்க அவரு. அவர் ஒருத்தர் தான் தைரியமா சொல்றாரு. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் சொன்னவரு என்னை பின்பற்றுங்க. ஏன்? அவர் அந்த வழியில நடந்தாரு. அதனால அவர் தைரியமா சொல்றது. நான் நடந்த வழிகளை தீமோத்தேயு உங்களுக்கு போதிப்பான்றாரு. என் வழிகளை அவன் அறிவான், என் கூடயே இருந்தவன். நான் இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற சத்தியத்துல தான் நான் வாழ்றேன், வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். அதனாலதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்ல முடியுது. இவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக என்னேன் என்று சொல்ல காரணம் என்ன? இந்த கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற சத்தியத்துல நான் உறுதியாக அந்த வெளிப்பாடுகளை பெற்று உறுதியாகிவிட்டேன். நான் அந்த வெளிப்பாட்டுல தான் வாழ்றேன்னு சொல்லுகிறார். அதனாலதான் தைரியமா கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார்.
யோசித்து பாருங்க. பவுலடிகளார் அது முடியுமானால் உங்களாலும் என்னாலும் முடியும். அந்த இடத்திற்கு நாம் வர முடியும். எப்போ? நடைமுறை கோதாவுக்கு போகாதீங்க, வண்டிய முன்னால போடாதீங்க, மாற்ற போடுங்க. விசுவாச கோட்பாடுகள், கிறிஸ்துவுக்குள் நான் யார், அந்த சத்தியங்களை திரும்ப 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 தியானித்து என்ன, வாயில சொல்லி, கண்களில் படம் பிடித்து பார்த்து, மனதில மாடு அசை போடுற மாதிரி திரும்ப நாள் முழுவதும் அதையே அசை போட்டு, சூழ்நிலையை பாராதபடி இவைகளையே பார்த்து கொண்டிருந்து, அவைகளின்படி வாழ்கிறவனே, அவைகளின்படி விசுவாசிக்கிறவனே அவைகளின்படி வாழ்கிறவன். விசுவாசிக்கல, அப்படி வாழவே முடியாது. ஐயா, நடைமுறை கோதாவுக்கு முதலாவது போயிடாதீங்க. ஏன்? உங்க பிரச்சனை ரொம்ப பெருசாதான் இருக்கும். இல்லையே நான் சொல்ல வரல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றாரு. அந்த ஜெயித்த சத்தியம் இருதயத்துக்குள்ள இருந்தாதான் அவளை எதிர்க்க முடியும். அங்க சொல்றாருல எபேசியர் 2:6 புது சிருஷ்டியின் சாக்கியம் என்ன? அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்க. புது சிருஷ்டி எங்க இருக்கான்? அங்க இருந்து உன் பிரச்சனையை பார்த்தனா தூசி ஊத முடியும். இங்க இருந்து பார்த்தா கோலியாத் சவுல் பார்த்த மாதிரி தான் பார்க்கணும். அங்க இருந்து பார்க்கும் பொழுது தாவீதை எம்மாத்திரம் எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவாய். அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா புது சிருஷ்டி வேத வசனம் சொல்லுது. எபேசியர் நிறைய வசனங்கள் இருக்கிறது, அங்க பார்க்கணும். நல்லா யோசித்துப்பா. தேவனோட உறவு கொள்ள வேண்டுமா? அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அதை எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனோடு உறவு கொள்வதுதான் விசுவாச வாழ்க்கையிலே பிரதானம். அது சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். தேவனோடு உள்ள உறவுல அதற்கு தேவையானதெல்லாம் தான் இங்க சொல்றாரு. இப்படி நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் இவ்விதமாக, முந்தினாதியாக நான் சொன்னதை சொல்றாருல்ல, இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படி சொல்றாரா? வேற ஏதாவது சொல்றாரா? நீ இப்படி கீழ்ப்படுகிறபடினாலே, எல்லா பிரமாணங்களையும் கேட்டு இவைகளை செய்ய கவனமாய் இருக்கிறபடினாலே அப்படி சொல்றாரா? இல்லங்க, அப்படி சொல்லல. இப்படி விசுவாசத்தினாலே, நல்ல இருதயத்துல போடுங்க, இப்படி விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் தேவனோடு சமாதானம் பெற்று உறவு கொள்ளும் இடத்திற்கு வந்து விட்டோம். அததான் சொல்றாரு. என்ன பாருங்க, சமாதானம் பெற்றுவிட்டு இந்த அடுத்த வசனம் பாருங்க, அவர் மூலமாக, அவர் செய்த கிரியை மூலமாக, கிருபை மூலமாக, கிறிஸ்து மூலமாக, இந்த கிருபையில் எந்த கிருபை? தேவனோடு சமாதானம் பெற்று அப்பா பிள்ளை என்ற உறவிலே பிரவேசித்து, ஐயா, இந்த ஒரு சுலபமாக கடினம் இல்லாம பெற்று அதிலே நிலைத்திருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற விசுவாசத்தில் காணப்படுவோம் என்று சொல்லுகிறார். அப்ப இதுல பிரவேசிக்கிறதுக்கு தாங்க இந்த புது சிருஷ்டியாக நம்மை மாற்ற, நான் போய் ஒரு ஸ்தலத்தை உனக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். அவர் ஆயத்தம் பண்ணினதை விசுவாசிப்பதுதான் நம்முடைய வேலை. அததான் கிறிஸ்துமஸ் செய்தியாக சகரியா பிரதான ஆசாரியன் சொல்லுவதை உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளாக நான் அனுப்பியிருந்தேன். அதை திரும்பவும் வாசித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியினாலே சகரியா சொன்னவைகளை நாம் பார்க்கிறோம். 68 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆரம்பமே ஏன்? ரெவலேஷன் இப்ப பபுள் ஆகுது. தேங்க்யூ தேங்க்யூ பிரைஸ் யூ, அதுதான் வரும். when you have the revelation, அது ஆட்டோமேட்டிக்கா பபுள் ஆகும். இடைவிடாமல் சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம். அதை சொல்லிட்டு அர்த்தம் பாருங்க. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை
அதுதான் ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்துல நம்முடைய இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும், கிருபையை செய்வதற்கும், கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அந்த கிருபையை வெளிப்படுத்துவதற்கும், கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து மூலமாய் வருவதற்கும் அவர் பரிசுத்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, அதை நினைவு கூர்ந்தார். எதற்காக? சத்துருக்கன் கையில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, no more under the dominion of Satan, no more under the ruler and bondage of Satan, I am free. முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவன் அந்த இடத்திலே வரும் பொழுதுதான் எனக்கு பாவம் இல்லை, சாபம் இல்லை, குற்றம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நான் நித்திய நீதிமான், ஒருபோதும் எந்த பாவமும் செய்யாத தேவனுடைய நீதியை பெற்றவன். தேவன் என்னை இப்பொழுது பார்ப்பதெல்லாம் பாவமே ஒருபோதும் செய்யாதவனாக பார்க்கிறார், நித்திய நீதிமானாக. அததான் என்ன சொல்றார் பாருங்க, சத்துருகளின் கையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், ஆல் தி டேஸ் ஆஃப் யுவர் லைஃப், ஜீவனுள்ள நாளெல்லாம் பயம் இல்லாமல், பயம் தேவனிடத்துல போகும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை, பயமே இல்லை. ஏன்? பாவ உணர்வு, குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு உணர்வு இருக்குமானால் தேவனிட போக மாட்டீங்க. ஏன்? அந்த பயம். அதனாலதான் தேவ பிரசன்னத்துக்கு போகிறதே இல்லை, தேவனை அனுபவிக்க முடியல. காரணம் என்ன? உறவு கொள்ள முடியவில்லை. பயம். என்ன பயம்? பாவத்தினால் வந்த பயம். பயம் எங்க இருந்து வருகிறது? Condemnation leads to fear. Fear leads to stress. Stress leads to sickness and all the other problem, disease. கண்டம்னேஷன் இல்லைன்னா பயம் இல்ல, தைரியமாக ஆண்டவரிடத்துல போலாம். இந்த கண்டம்னேஷன், குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு ஆண்டவரிடம் செல்லாதபடிக்கு பிசாசு நமக்கு கொடுத்து நம்மை தடை பண்ணுகிறான். இது நாம் நிலைத்திருக்கும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தோடும் நீதியோடும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவகுமாரனின் கிறிஸ்துவின் சாயலில் நாம் இருக்கிறோம். அதை உண்டு பண்ணதாங்க வந்தாரு, நீங்க உண்டாக்கவே முடியாது, குட்டிகரன் அடிச்சாலும். இது விசுவாசிக்க வேண்டிய சத்தியம், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய சத்தியம் அல்ல. நான் தேவனுடைய பரிசுத்தத்தோடும் தேவனுடைய நீதியோடும் இருக்கிறேன். அதுதான் தேவனுக்கு முன்பாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று தேவ மகிமை, அப்படின்னா தேவ சாயல் எனில் வெளிப்படும், மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த மகிமையின் சாயல் என் வாழ்க்கையில அன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு உலகத்தில் அதை சொல்றாரு. பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியன் என்ன? அவரை சேவிக்கிறது. லேவியர்களுடைய வேலை என்ன? லேவியருடைய ஊழியம் என்ன? அவருடைய சமூகத்துல வேலை செய்வது. அப்ப அவர் சமூகத்துல இருப்பதுதான். அவங்களதான் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். யாருங்க? இந்த விசுவாசித்து தேவ சமூகத்தில் நேரம் செலவழிக்கும் போதுதான். விசுவாசம் இல்லாம காத்திருக்க முடியாது. இந்த கோட்பாடுல நிலைத்திராமல் காத்திருக்க முடியாது. காத்திருந்தாதான் கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து உயிரை எழும்ப முடியும். ஓடினாலும் இலைப்படையார்கள், களைப்படையார்கள், இலைப்படையார்கள், பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே வந்து காணப்படுவார்கள். அப்படித்தானே 84ஆம் சங்கீதம் சொல்றான். அழுகையின் பள்ளத்தாக்கை சூழ்நிலைகளை நீரூற்றாய் மாற்றுவார்கள். எப்பொழுது? கர்த்தருக்குள் தங்களை. வாலிபர்களே நீங்கள் பலவான்கள், அப்படித்தானே ஆரம்பிக்கிறாரு 1 யோவான் 2:14. ஏன் பலவான்கள்? ஏன் பொல்லாங்கனை?
வேத வசனம் நிலைத்திருக்கிறபடினா. சங்கீதக்காரன் அப்படிதான் பண்றான். அவன் சூழ்நிலை எதிர்மாற ஒரு சூழ்நிலையா நீங்க படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் ஆரம்பிச்சு 2 சாமுவேல் முழுசா வருது. அங்க ராஜாக்கள்ல வருது. நாளாகமம் 1 நாளாகமத்துல வருது. இதெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு சூழ்நிலைகள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எதிரிகளை அவனுக்கு கீழ் ஒப்புக்கொடு. இப்படிதாங்க திரும்ப திரும்ப வசனம் சொல்லுது. காரணம் என்ன? அவன் அந்த ரகசியத்தை அறிந்திருந்தான். இந்த ரகசியத்தை அறிந்திருந்தான். அப்படிதானே? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு சந்தேகமோ குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்போ பயமோ இல்லாமல் தேவனோடு அனுதினமும் உறவு கொண்டான். அவனுடைய சங்கீதங்களை படிக்கும் பொழுதே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு பொன்னும் வெள்ளியும் சகோதரத்தை மாத்திரம் இல்லைங்க தேவைகளை. அது எப்படி இருக்கணும்னு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவரிடத்து டைரக்டா மோசே மாதிரி. அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ப்ளூ பிரிண்ட், இவன் எருசலேம் ஆலயத்துக்கு ப்ளூ பிரிண்ட பெற்றான். வேதவசனம் சொல்லுது, படித்து பாருங்க. It is not an architectural engineer who gave it. He got it directly. பவுலடிகளார் சொல்லல, இது எந்த மனுஷனும் கலாத்திரம் 1ல சொல்றாருல, தேவனே எனக்கு அவைகளை வெளிப்படுத்தினார். அந்த இடங்க எப்படிங்க? தேவனுடைய பாதத்தில் தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அங்க சிக்லாக்ல பாருங்க, 1 சாமுவேல் முடியும் போது 29 என்ன ஆகுது? எல்லாவற்றையும் இழந்து போனான். அழுகுறான், புலம்புறான், ஒரே சத்தம் போட்டு. அதை படித்து பாருங்க சிக்லாக் அனுபவத்தை. கல் எடுத்துட்டானுங்க கூட இருந்தவங்களாம். இனி இவன் கூட இருந்து புரோஜனம் இல்லடான்னு. இவனை அடிச்சு கொல்லணும், இவனை நம்பினா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இவனை நம்பி நம்ம எல்லாம் வந்துட்டோம். அப்ப அவன் என்ன பண்றான்? கர்த்தருக்குள் தான் யார் என்பதிலே தன்னை பலப்படுத்தி கொண்டான். என் ஆத்துமாவே நீ ஏன் அழுகுற? ஏன் ஓன் சத்தம் போடுற? ஏன் எல்லாவற்றையும் இழந்ததை பார்க்கிற? உள்ள பாரு, யார் இருக்கா? அவரை பார்க்கிறான். தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவர்கிட்ட கேட்கிறான், நீ போ, எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறான். போகிறான், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். அது மாத்திரமா? பெரிய கொள்ளை, அவன் கொள்ளை அடிச்சுட்டு போனா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரான். அத எங்கெங்கயோ அனுப்புறான் பரிசா எல்லாருக்கும். அப்ப எவ்வளவு கொள்ளை வந்திருக்குன்னு பாருங்க. யுத்தத்துக்கு வராதவங்களுக்கும் கொடுக்கிறான். மற்ற யூதா தேசத்தில் உள்ள தன் சகோதரர், தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறான். ஏன்? இது கர்த்தருடைய. அவங்க எல்லாம் இவன் பக்கமே இல்லை. அவ்வளவு தூரத்திற்கு வெற்றி மேல வெற்றி. அந்த ஆமோஸ் திரு சொல்றான்ல, விதைக்கிறவன அறுக்கிறவன விதைக்கிறவன் வந்து ஓவர்டேக் பண்றான், விதைக்கிறவன இவன் ஓவர்டேக் பண்றான், திராட்சரச செடியை நடுகிறவன ரசம் புளிகிறான் ஓவர்டேக் பண்றான். மலைகளில் இருந்து ரசம் ஓடும், அது வழிந்து நிரம்பி வழியும் குன்றுகளில் இருந்து சொல்றதை பாக்குறோம். அந்த வருடம் இந்த வருடங்க எப்போது நடக்கும் பிரதர்? இருதயத்துல நான் புது சிருஷ்டி, புது உடன்படிக்கை. அததான் இங்க சொல்றாரு பாருங்க. ஜீவனுள்ள நாளமெல்லாம் பயம் இல்லாமல் தேவனோடு உறவு கொள்ள அந்த நீதியை நமக்கு, அந்த பரிசுத்தத்தை இலவசமாக நமக்கு தருகிறார். இது உங்களால் உண்டானதல்ல. எத்தனை பேர் பெற்றுக் கொண்டார்களோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளான்னு சொல்றவர். இங்க என்ன சொல்றாரு? ரோமர் 5:17 தேவனுடைய இலவசமான பரிபூரண நீதியையும் கிருபையும் பெறுகிறவர்கள் ஆளுகை செய்வார்கள். தேவனாக ஆளுகை செய்பவர்கள். The God reigns. Now the man who received the righteousness and the grace will reign on the earth by receiving the life of God என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஜீவனை பெற்று இந்த வாழ்க்கையிலே, அததான் இங்க சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தேவனோடு உறவு கொட கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணினாரே, அந்த ஆணையை இப்பொழுது இயேசு கிறிஸ்து
பிறந்ததினாலே நிறைவேற்றினார். இது தீர்க்க தரிசனம். எல்லா தீர்க்க ஆமோஸ் அதுதான் இப்ப சொல்லணும் போக. எந்த தீர்க்கதரிசியை எடுங்க, இது சொல்லாத தீர்க்கதரிசியே இல்ல. தமது ஜனதின் சந்தத்தை இன்க்ளூடிங் சங்கீதக்காரன் தீர்க்கதரிசியாக சொல்வதை பார்க்கலாம். சத்ருவின் கைகளில் இருந்து நம்மை ரட்சித்து இயேசுவை அனுப்பினார். அவன் நம்மை சந்தித்ததன் நோக்கமே அதுதாங்க. கிறிஸ்துமஸின் நோக்கமே அதுதான். ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கணை தீர்ப்பு இல்லாமல், பாவ உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், எந்த சந்தேகமோ பயமோ இல்லாமல் தேவனோடு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உறவு. அதுக்கு தாங்க அவர் வந்தாரு. அதுக்கு தாங்க அவர் சிலுவைக்கு போனாரு. அதுக்கு தாங்க உயிரோடு இருந்து நம்ம அவரோட சேர்த்து கொண்டு அவரோடு கூட வீற்றிருக்கிற பண்ணாரு. இந்த தேவ சாயலை வெளிப்படுத்த, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் பாத்திரமாக, கிருபையின் பாத்திரமாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். யோசித்து பாருங்க, எதற்காக இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்னே ஒண்ணுதான், பிசாசின் பொய்யை நம்பாதீங்க. யார் சொன்னாலும் மாட்ட பின்னால போடாதீங்க. விசுவாச கோட்பாட சத்தியத்தை தியானத்தை இதுதான் பிரதானம். இது வந்துட்டா எல்லா பிரச்சனையை சால்வ் பண்ணணும். குயிக் பிக்ஸ் போகவே வேணாம். எப்படி பிக்ஸ் பண்ணலாம் அப்படிதானே? துரிதமாக எல்லாவற்றையும் செய்யற இந்த துரிதமான உலகத்துல அவர்கள் நினைக்கிற மாதிரி வேத வசனம் சொல்லுகிற மெத்தடுக்கு போவோம். இட்ஸ் a permanent, though it takes some time. Meditating and getting revelation in heart, establishing word in heart, it will take some time. அதற்குதான் உங்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருங்கள், பிரயாசப்படுங்கள். எபிரேயர் 4:11 சொல்லுவதை பார்க்கிறோம். அவர்கள் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனப்படவில்லை. விசுவாசம் வர வேண்டுமானால், அந்த வார்த்தைகளை இருதயத்திலே கேட்க வேண்டுமானால், நேரம் செலவழித்து அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அவங்க தியானிக்கல. காலேப் யோசுவா தியானித்தவர்கள் இருதயத்தில் இருந்தது. அந்த 10 பேர் சொன்னாங்க, ஐயோ எங்களால முடியாது. ஓ ராட்சதர்கள், அப்படிதானே? பெரிய அரணிப்பான பட்டணம். we are no match for them. வெட்டிக்கிளி போல இன்னொரு ஸ்டெப்பும் போயிட்டானுங்க. அவங்க பார்வையிலும் எங்க பார்வையிலும் இருந்தோன்னு. ஆனா சத்துரு பார்வையில நம்ம எப்படி இருக்கோமா? சத்துரு பார்வையில நம்ம கண்டாலே அவன் பயப்படுறான். அந்தபடி நாம் இருக்கிறோம். சத்துரு பார்வையில நாம் பலவான்கள். அந்த ஆமோஸ்ல எடுத்து பாருங்க. அவன் நம்ம பார்க்கும்போது பலவானதான் பார்க்கிறான். ஆனா நாம் யார் என்பதை அறியாதபடினால, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அறியாதபடினால அவனை ராட்சதனா அந்த 10 வேவுகாரர் போல பார்த்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அழிவதற்கு தவறானதை போதித்து காரணமாக இருக்கிறோம். பார்க்க வேண்டியது என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் நமக்கு இறையாவார்கள். தாவீது அதே தான் சொல்றான். அங்க சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. எல்லாம் அதே ஒரே காரணம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, யோபுடைய வாழ்க்கை. யோபு கடைசியில 42 தான் மாறுறான். அவன் பயந்தவன், இவன் விசுவாசித்தவன். நல்லா பாருங்க, ரெண்டு ஜஸ்ட் ஆப்போசிட். காரணம் என்ன? இவன் வேத வசனத்திலே நிலைத்திருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கன் தான். இல்லே நான் சொல்ல வரல, வேதம் அப்படித்தான் சொல்லுது. அவன் உத்தமன் சன்மார்க்கன். ஆனா வேத வசனம் நிலைத்திருக்கவில்லை. அவன் இஸ் a contemporary of Abraham. ஆபிரகாமின் காலத்தில் வாழ்ந்தவன். நியாயப்பிரமாணம் கிடையாது அப்பொழுது. ஆனா தன் மனசாட்சியிலே குற்ற உணர்வுள்ளவனாய் இருந்தான். நீதிமானானது அவன் 42 தான். வாயை பொத்திக்கிறேன்றான்ல, அது வரைக்கும் சுயநீதியில தான் இருந்தான். எல்லாரையும் குறை சொல்றான். நான் சுயநீதியை பத்தி தான் பேசுறான். சுயநீதி இருக்க வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. இங்க தேவ நீதியை பெற்ற ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தின் மேல் ஒன் மோர் பெற்றான். அங்க பாக்கணும் யாரு? யோபு. அதே பீரியட்ல வாழ்ந்தவன்.
ஒரு துர்ச்செய்தி அடுத்த துர்ச்செய்தியும் மாறி மாறி. காரணம் என்னங்க? இதயத்துல பயம். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஏன் பயம்? விசுவாசிக்கல. ஆக்கனை தீர்ப்பு, குற்ற உணர்வு, பயம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருகிறது. ஆனா 42 வாய பொத்திக்கிறேன்றான். அப்படித்தானே? தேவனுடைய நீதியை பார்க்கிறான். இழந்ததை எல்லாம் 2 மடங்கு திரும்ப பெறுகிறான். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சுயநீதியை பாராதபடிக்கு தேவ நீதி மேலே நம்முடைய கண்கள். அது இலவசமாக கொடுத்தார். பிசாசின் பொய்க்கு இடம் கொடாதீங்க. யார் போதித்தாலும் புது உடன்படிக்கையின் புது சிருஷ்டியின் ஸ்லாக்கியங்கள் சத்தியங்களுக்கு ஒத்திருக்கிறதா என்று பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று சொல்ல அவரை போலவே இருக்கிறோம். அவரை பற்றிய உண்மை, என்னை பற்றிய உண்மை. அது ஒருவேளை தேவ தூஷம் போல காணப்படலாம். அது சத்தியம், சத்தியம், சத்தியம். அதில் நாம் உறுதியாய் நிலைத்திருப்போமானால் நீங்களே தேவனுடைய வீடாய் இருப்பீர்கள். நீங்களே தேவனை காண்பிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவனை பிரதிபலிப்பவர்களாக, சாயலை வெளிப்படுத்துபவர்களாக, அந்த மகிமையை காண்பிப்பவர்களாக நீர் எங்களுக்குள் ஆயத்தம் பண்ணி கொடுத்த இந்த புது சிருஷ்டியின் பாக்கியங்களை, இந்த புதிய மார்க்க, புதிய வழி, புதிய உடன்படிக்கை நீர் ஏற்படுத்தினவைகளை நாங்கள் இருதயத்தில் நிலைநிறுத்த இரவும் பகலும் அவைகளில் தியானமாயிருக்கிற ஒரு ஆசையை எங்களுக்கு உண்டு பண்ணி தாரும் ஆண்டவரே. எங்கள் நடைமுறை வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டுமானால், எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் மாற்ற வேண்டுமானால் வழி நீங்கள் எங்களுக்கு வைத்த வழியெல்லாம் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சொன்ன வழியெல்லாம் ஒரே வழிதான். முதலாவது இந்த கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியின் பாக்கியங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவ்வளவு வெளிப்பாடு பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், தேவ நீதியை உடையவன் என்று காணப்படும்படி எல்லாவற்றையும் உதறி குப்பை தூசியாக எண்ணி ஆசையா இதை பிடித்துக் கொள்ளும்படி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாங்கள் எவ்வளவு அதிகமாக இந்த சத்தியத்தை எங்கள் இருதயத்திலே பதிக்க, கிறிஸ்துவுக்குள் தேவ நீதி உடையவன் என்ற சத்தியத்தில் வாழ நாங்கள் பிரயாசிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து, ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தேவனோடு உறவு கொள்ளுகிற இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார், நான் அதை முயற்சிக்க போவதில்லை என்று நாங்கள் அதை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.